ரஃபேலின் சப்சோனிக் ஓட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் கலங்கரை விளக்கம் பக்கமாக இருந்து இந்திய படையின் P-8 விமானம் 2 விமானங்களோடு வில்லும் அம்பும் சீறி பாய்ந்தன. இந்திய விமானப்படையின் 2 ரஃபேல் விமானங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்திலிருந்து உங்கள் முன்னால் தனுஷ் ஃபார்மேஷனில் 2 ரஃபேல் விமானங்களோடு கடல் மார்க்கத்திலிருந்து சீறி பாய்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் வானில் சீறி பாய்ந்த தேஜஸ் போர் விமானங்கள் பார்வையாளர்களை மிரள வைத்தன. கார்த்திகேய அணிவகுப்பில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்கள் சாகசம் செய்து ஆகாசத்தில் ஆச்சரியமூட்டின. C-17 மற்றும் SK-8 ரக விமானம் கெத்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் மூவர்ண கொடியை கக்கியவாறு விண்ணில் சாகசம் செய்தன. ஹாக் விமானத்தில் சூரியகிரண் குழுவினர் நடத்திய செங்குத்தாக எழுந்து சாகசம் நடத்திய சூரியகிரண் குழுவினர் விமானங்களை தரைகீழாக இயக்கி மக்களை உற்சாகத்தில் திக்குமுக்காடச் செய்தனர். ஹாக் விமானங்களில் ஹார்ட்டை தீட்டி மக்களின் நெஞ்சத்தில் அன்பை துடைத்தனர். பின்னி பிணைவது போலும் ஒன்றோடு ஒன்று மோதுவது போலும் வானில் சாகசம் செய்து மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். முத்தமிழ் பெருமை Lieutenant Ashish Sharma of 31 Squadron, also known as the Lions. Wing Commander Abhinav Sen is a fighter combat leader with 3000 hours experience. அனைத்து தருணங்களிலும் போர் புரியக்கூடிய சுகோய் 30 மிக் ரக விமானங்கள் மூலம் வியக்கத்தக்க சாகசங்கள் செய்யப்பட்டன. And here it enters from your left, demonstrating high flares. Don't be fooled by the noiseless dash as thunder. சுகோய் 30 மிக் புகை. And as she reaches the top of the loop, notice that she is inverted. At the halt, followed by a flat turn. முத்தமிழ் தாய்க்கு பெருமை சேர்க்கும் வகையில் விமான சாகச நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகேய, காவேரி, புயல், சங்கம், கலாம் என பெயரிடப்பட்டது குறிப்பிடத்தக்க. MK-1 ரக ஹெலிகாப்டர்களின் கண்கவர் வான் சாகசம் பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தது. ஹெலிகாப்டர்கள் வானில் ஆற்றின் வரை பார்வையாற்றனர். அதிர வைக்கும் ஓசையுடன் 5 ஹெலிகாப்டர்கள் புகை கக்கியபடி வானில் சாகசங்களில் பொதுமக்கள் ஆழ்த்தியது. விரைவில் இந்திய விமான செயற்கை முறையாக பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. மணிக்கு 330 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டியது. முந்தைய தலைமுறை பயிற்சியாளர் விமானத்தின் அற்புதமான காட்சிக்கு பிறகு அடுத்த தலைமுறை பயிற்சியாளர் விமானமான ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் HTT-40 காண்போம். இது விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவிருக்கிறது. அடுத்ததாக நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பும் மெய்சிலிருக்கும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. அடுத்த வரிசையில் IL-78 MKI மற்றும் 2 மிராஜ் 2000 ஆகியவை உள்ளன. இது வானத்தில் பறக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம். நட்ராஜ் அமைப்பில் IL-78 டேங்கர் விமானம் மூலம் 2 மிராஜ் விமானங்களில் எரிபொருள் நிரப்பப்பட்டது. இந்திய விமானப்படையின் சேரன் என்ற பெயருக்கு எடுத்துக்காட்டாக உள்ள பழமையான டகோட்டா விமானம் BC-7 விமானங்களோடு அணிவகுத்தது. அடுத்தபடியாக சேரன் என்ற பெயருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்திய விமானப்படையின் பழமையான விமானம் டகோட்டா புதிய தலைமுறையின் பதக்கமாக விளங்கும் பிலாட்டஸ் BC-7 விமானத்துடன் வருவதை நீங்கள் காணலாம். இருந்து 1989 ஆண்டு வரை இந்திய விமானப்படையில் முக்கிய பங்கு வகித்த இன்னும் ஒன்ன விட்டு போகல. The aircraft is now turning right to take position right in front of you 12 o'clock for a run-in. Do not be deceived by the beautiful look. பழமையான விமானங்களின் சத்தத்தால் விண் அதிர்ந்தது. இந்திய விமானப்படையின் விமான சாகசத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டு ரசித்தார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினம் வரும் செவ்வாயன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி
இந்த ஆண்டுக்கான விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டனர். டெல்லி, பிரயாக்ராஜ், சண்டிகரில் இந்த சாகசங்கள் நடைபெற்றுள்ள போதிலும் விமானங்கள் எண்ணிக்கையிலும் பார்வையாளர்கள் எண்ணிக்கையிலும் சென்னை விஞ்சிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானப்படை வீரர்கள் சாதனை புரிய வேண்டும் என அழைப்பு விடுத்ததற்கு தமிழக மக்கள் செவிமடுத்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தப்பட்ட விமான சாகச கண்காட்சி மிகவும் சிறப்பான முறையில் இருந்ததாக பொதுமக்கள். திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம், சூப்பரா இருந்தது. செம்மையா இருக்காங்க, சூப்பர், நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருக்குது. நாங்க வந்தது லேட். கிரவுட் எப்படி இருக்கு? ரொம்ப நிறைய சூப்பரா இருந்துச்சு. 15 ஃளைட் பக்கத்துல வந்திருக்கோம். உட்கார்றது தான் நல்ல இடம். நாங்க வந்து வெளியவே உள்ள போகவே முடியல, செம்ம கூட்டம். ஆனா வெளியே இருந்து செம்மையா ரொம்ப அழகழகா ராக்கெட் எல்லாத்தையும் பார்த்தோம். ராக்கெட்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததே இல்ல. நல்லா அருமையா இருந்துச்சு. சூப்பர். தேங்க்ஸ். சூப்பரா இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விமான சாகசத்தை கண்டுகளித்தனர். விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை காண வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நினைவு பரிசு வழங்கினார். நீங்கள் ஒரு சாகசம் செய்ய போறீங்க சென்னை. அந்த சாகசத்துக்கு ரெடியா? உலகத்திலே அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி. இது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற உள்ளது. நிகழ்ச்சியின் இறுதியாக மெரினாவில் குழுமியிருந்த மக்களை சேத்த ஹெலிகாப்டர் சுற்றி சுற்றி வந்து புகைப்படம் எடுத்தது. அப்போது ஆரவாரம் சாகசத்தை கண்டுகளித்தது மகிழ்ச்சி அளித்ததாக பெண் பயணிகள் பெருமிதம் தெரிவித்தனர். And you were increasing our josh and our excitement like anything. Thank you so much, Chennai. வெளியூர்களில் இருந்து வந்த பயணிகள் விமான சாகசத்தை கண்டு வியந்தனர். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். சூப்பரா இருந்துச்சு. நிறைய கிரவுட் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நாங்க கும்பகோணத்துல இருந்து வரோம். நைட் சம மழை கும்பகோணத்துல. அங்க மழை, இங்க வெயில். செம்மையா இருந்தது. டிஃபரன்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கத்தி கத்தி தொண்டை இருந்துச்சு. பண்றது தெரியாது, ஆனா ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க. நல்ல கோஆர்டினேஷன், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ், எல்லாமே சூப்பர். லிம்கா இருக்கல, நாங்களும் இருக்கோம். சந்தோஷம். விமானப்படைக்கு கண்டிஷன் இருந்த மாதிரி இருந்தது. இந்திய விமானப்படைக்கு பார்வையாளர்கள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூருக்கு தேரழகு என்பன போன்ற வார்த்தைகளை பேசி கவனத்தையும் திசையாளர்கள் இவர்கள்தான். முன்னால் வந்த புயல் என்ற ரஃபால் விமானத்திற்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமா சென்னை? வயசானாலும் ஓ ஸ்டைலும் அழகும் இன்னும் விட்டு போ. வழக்கமானால் இந்த சாகச நிகழ்ச்சிக்கு விமானப்படையைச் சேர்ந்த தம்பதி தமிழில் வர்ணனை செய்து அசத்தியுள்ளனர். உள்ள லைட் ஹவுஸில் இருந்து அணுகுவது பாரம்பரிய விமானம் ஹவார்ட் விமானம். சென்னை கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே பலமா இருந்தது. நம் நாட்டுக்காக பாடுபடுற அத்தனை வீரர்களை பத்தியும் பேசுறதுக்கு, அவங்களோட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்றதே ஒரு பெரிய பெருமை. ரொம்ப ரொம்ப பெருமையான தருணம் எனக்கு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. விமான சாகசத்தை போலவே வர்ணனையும் ரசித்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். சென்னையின் வான் சாகசத்தை நிகழ்த்திய விமானப்படை வீரர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வாயிலாக தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். Chennai was absolutely, because in this heat the amount of encouragement that they have given, it's unbelievable. It has been wonderful, I would say, and the kind of enthusiasm which Chennai has shown is unparalleled. Thank you so much. பட் இது வந்து எங்களுக்கு ஒரு மிஷன் மாதிரி, இது வந்து எங்களுக்கு ஒரு போர் மிஷன் மாதிரி. அதனால நாங்க வந்து இதை வந்து டெய்லி பண்றோம். அது நம்ம மக்களுக்காக காமிக்கணும்னு இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம். இது 21 வருஷம் கழிச்சு வருதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான விஷயம்னு நான் சொல்றேன். மெரினாவில் வான் சாகசத்தை காண சென்றவர்கள் ஒரே நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவதிக்குள்ளாக்கினர். விமான சாகசத்தை கண்டு ரசித்துவிட்டு ஒரே நேரத்தில் மக்கள் வீடுகளுக்கு படையெடுத்ததால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா சாலை மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நீண்ட நேரமாக வாகன ஓட்டிகள் அங்கேயே வெயிலில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. மவுண்ட் ரோடு, திருவல்லிக்கேணி, பாரிமுனை பகுதிகளிலும் வாகன நெரிசலால் பொதுமக்கள் திக்குமுக்காடினர். வாலாஜா சாலை, ஆர்கே சாலை, பெசன்ட் நகர் சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அல்லல் பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சரியா ஆர்கனைஸ் பண்ணலங்க. மோர் தென் 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இல்லைங்க. குழந்தைங்களை வச்சு கூடத்துல மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்த மாதிரி எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம். சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லைங்க. என்ன போலீஸோ ஒரு ஆர்கனைஸ்டா எதுமோ டிராபிக்கோ எதுவுமே இல்ல. கண்ணா பண்ணு அதுவே நடந்து வரதே கிட்டத்தட்ட பாருங்க 2 மணி நேரமா வந்திருக்கோம். தண்ணி கூட இங்க இல்லைங்க. குழந்தை வர வழியில மயக்கம் போட்டுருச்சு. அந்த ரோடு மண்ணில் பாடி கார்டை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அவ்வளோ கூட்டமும் தள்ளுறாங்க எல்லாருமே. குழந்தை கையில் இப்படி தூக்கிட்டு வரேன் நான் மேலே கத்துன்னு கத்துறேன். யாரும் இப்போ பார்க்கறது கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோடு ஃபுல்லாமே டிராஃபிக்காக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். அடிப்படை வசதிகளுடன் நடந்திருந்தால் சாகச நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று மக்கள் தெரிவித்தனர். சென்னை விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்ததை அடுத்து ரயில் நிலையங்களில் மக்கள் குவிந்தனர். குறிப்பாக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் 2 நடைமேடைகளிலும் மக்கள் தலைகள் மட்டுமே தென்பட்டன. மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வண்ணாரப்பேட்டை முதல் டிஎம்எஸ் வரை 3.5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன. காலை 11 மணிக்கு துவங்கி சாகச நிகழ்ச்சி பிற்பகல் 1 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு லட்சக்கணக்கானோர் குவிந்த சூழலில் நிகழ்ச்சியை கண்டுகளித்துவிட்டு திரும்பிய மக்கள் கடுமையான கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். மேலும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்ததால் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இதில் திருவொற்றியூரைச் சேர்ந்த 34 வயதான கார்த்திகேயன் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதேபோல பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் மயக்கமடைந்தனர். ஓமந்தூரார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கிண்டி வடுவங்கரையைச் சேர்ந்த தினேஷ்குமார் மற்றும் 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் போதிய அளவில் காவல்துறையினர் இல்லாததால் 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடக் கூடுவார்கள் என்பதை தமிழ்நாடு அரசு அறிந்திருந்தும் நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் கூட்டத்தையும் போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையினரும் போதிய அளவில் இல்லாததால் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் வெயிலின் தாக்கத்தாலும் 5 பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பல்வேறு நகரங்களில் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கும் நிலையில் தமிழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தற்குரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை கூட முறையாக ஒருங்கிணைப்பது தவறிய திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டிற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சிரமத்தை குறைப்பதற்காக அதிகபட்சமாக கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு திரும்பிய போது லட்சக்கணக்கானோர் புறநகர் சேவை ரயில் நிலையங்களில் குவிந்தனர். இதனால் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கமாக 55,000 பேர் நாள் ஒன்றுக்கு பயணிக்கும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி வரை மட்டும் 3 லட்சம் பேர் பயணித்ததாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டு அதிகபட்ச பயணிகள் பயணம் மேற்கொண்டதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது.
அதிக டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் QR கோட் சேவைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோல சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மெரினாவில் இருந்து பொதுமக்களை அழைத்துச் செல்வதற்காக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் தற்காலிகமாக சில இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. சிறிது நேரத்திற்கு பின் அனைத்து சாலைகளிலும் சீர் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாநகர போக்குவரத்து கூடுதலாக சாகச நிகழ்ச்சிக்கு பின் 1000 காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்ததாக கூறினார். இல்ல ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு டிராபிக் போலீஸ் மட்டுமே 1000 பேர் இருக்காங்க. இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் சாந்தோ மார்க்கெட் சாலை நமக்கு அண்ணா ஸ்டேஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நார்மல் டிராபிக் ஆயிடுச்சு. நல்லபடியா அனைத்து சாலைகளும் விரைவில் சீரமைக்கப்பட்டதாகவும் சுதாகர் தெரிவித்தார். சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியை தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா மேற்கொண்டார். சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் அந்நிறுவன மேலாளருடன் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா ஆலோசனை மேற்கொண்டார். ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுங்குவார் சத்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட பந்தலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் சாம்சங் நிறுவன மேலாளர்களை சந்தித்த அமைச்சர் TRV ராஜா நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க பயனுள்ள உரையாடலை மேற்கொண்டதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சாம்சங் நிறுவனத்தினரும் அவர்களின் ஊழியர்களும் இணைந்து அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ள முடிவை எட்டுவார்கள் என்று உறுதியுடன் நம்புவதாக அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். விஜயதசமியை முன்னிட்டு சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் RSS பேரணி நடைபெற்றது. விஜயதசமியை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 58 இடங்களில் பேரணி நடத்த RSS அனுமதி கோரியிருந்தது. இதற்கு 52 இடங்களில் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் எஞ்சிய 6 இடங்களில் நிபந்தனைகளுடன் பேரணி செல்ல அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தலைமையில் RSS பேரணி நடைபெற்றது. இதேபோன்று கோவையில் பேரூர் ஆதீன மடத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் சீருடை அணிந்து RSS அமைப்பினர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற RSS அணிவகுப்பில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். மதுரையில் மழையில் நனைந்தபடியே RSS அமைப்பினர் பேரணி சென்றனர். இதேபோன்று பெரம்பலூர், நாகப்பட்டினம், தேனி, தென்காசி, புதுச்சேரியிலும் RSS பேரணி நடைபெற்றது. RSS பேரணி நடைபெறும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விடுமுறை நாள் என்பதால் திருப்பரப்பு, கும்பக்கரை அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. காலாண்டு மற்றும் வார விடுமுறை காரணமாக தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் அருவிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவிக்கு காலை முதலே வரத் தொடங்கிய மக்கள் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். நீச்சல் குளத்தில் குழந்தைகளுடன் நீச்சல் அடித்ததுடன் சிறுவர் பூங்காவிலும் விளையாடி உற்சாகமடைந்தனர். படகு சவாரி செய்தபடி இயற்கையின் அழகையும் ரசித்தனர். இதேபோன்று தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியிலும் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். ஆனால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 2வது சீசன் மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் திடமாடத்தில் 10,000 பூந்தொட்டிகளில் பூத்து குலுங்கும் 75 வகையான மலர்களை கண்டு ரசித்தனர். மே மாதம் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வச்சாங்க. வி மிஸ்ட் இட். பட் இந்த மிஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். இட்ஸ் ரியலி குட். நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வி என்ஜாய் இட் தரோலி. இதனிடையே கொடைக்கானலில் அவ்வப்போது பனிமூட்டம், மழை என மாறி மாறி அமைந்த சூழ்நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்தனர். மழையில் நனைந்தபடியே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். பனிமூட்டத்தினிடையே பிரைன் பூங்காவின் அழகை ரசித்தனர்.
மக்கள் வெள்ளத்தில் வேளாங்கண்ணி கடற்கரை காட்சியளித்த கழுகு பார்வை காட்சிகளே இவை. விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணியில் குவிந்தனர். வேளாங்கண்ணி பேராலயம், கடைவீதி மற்றும் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மக்கள் வெள்ளத்தால் காட்சியளித்தன. நாங்க வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம், சுற்றுலா மாதிரி வந்திருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்க நல்லா வருஷம் வருஷம் வருவோம், லீவுக்கு வருவோம். நாங்க நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏராளமானோர் குடும்பத்தோடு உற்சாகமாக கடலில் குளித்து மகிழ்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. அண்ணாமலையார் கோவிலில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடிவிட்டு கோவிலுக்கு சென்றனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். இலவச தரிசனம், 100 ரூபாய் கட்டண வரிசை, முதியோருக்கான தனி வழி என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ராமநாதபுரம் அருகே கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் பெட்டி கடைக்காரர் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முருகேசன் என்பவர் ஏர்வாடி தர்காவுக்கு எதிரே பெட்டி கடை நடத்தி வருகிறார். சனிக்கிழமை இரவு கஞ்சா போதையில் இவரது கடைக்கு 2 இளைஞர்கள் வந்தனர். அதில் காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த இர்பான் என்பவர் கையில் வைத்திருந்த கத்தியால் கடையின் முன்னிருந்த பொருட்களை அடித்து உடைத்தார். தட்டி கேட்ட முருகேசனையும் சரமாரியாக தாக்கினார். தண்ணீர் வண்டி ஓட்டுநராக உள்ள இர்பான் ஏர்வாடி தர்கா பகுதியில் யாசகம் பெற்று பிழைப்பவர்களை தாக்கி அடிக்கடி பணத்தை பறித்து செல்வதாக கூறப்படுகிறது. பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சி ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து விரைவில் அகற்றப்படும் என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பிரதமர் மோடி இலவசமாக மின்சாரம் வழங்கினால் பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்வேன் என ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக ஆளும் 22 மாநிலங்களில் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தால் தாம் பாஜகவுக்காக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சி ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து விரைவில் அகற்றப்படும் என தெரிவித்தார். பாஜகவின் முதல் என்ஜின் கடந்த ஜூன் நாடாளுமன்ற தேர்தலில் பழுதாகிவிட்டதாகவும் அடுத்த என்ஜின் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பழுதாகிவிடும் என்றும் கூறினார். தமக்கு தேவையான நீரிழிவு மாத்திரைகளை கூட கிடைக்க விடாமல் மத்திய அரசு தடுத்ததாகவும் குற்றம் சுமத்தினார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியில் ஜனநாயக ஆட்சி நடக்கவில்லை, துணைநிலை ஆட்சிதான் நடந்து வருவதாக கெஜ்ரிவால் கூறினார். இந்திய விமானப்படையின் சக்தி வாய்ந்த விமானங்களில் ஒன்றானதும் புயல் என்ற பெயருக்கு பொருத்தமானதுமான ரஃபேலின் சப்சோனிக் ஓட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் கலங்கரை விளக்கம் பக்கமாக இருந்து இந்திய கடற்படையின் P-8I விமானம் 2 ரஃபேல் விமானங்களோடு வில்லும் அம்பும் போல சீறி பாய்ந்தன. மற்றும் இந்திய விமானப்படையின் 2 ரஃபேல் விமானங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்திலிருந்து உங்கள் முன்னால் தனுஷ் ஃபார்மேஷனில். சிறிது இடைவெளிக்கு பிறகு இந்திய கடற்படையின் P-8I விமானம் 2 ரஃபேல் விமானங்களோடு கடல் மார்க்கத்திலிருந்து சீறி பாய்ந்து வந்தன. சென்னை மெரினா கடற்கரையில் வானில் சீறி பாய்ந்த தேஜஸ் போர் விமானங்கள் பார்வையாளர்களை மிரள வைத்தன. கார்த்திகேய அணிவகுப்பில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்கள் சாகசம் செய்து ஆகாசத்தில் ஆச்சரியமூட்டின. நமது நாட்டின் பெருமை தேஜஸ் ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாமா சென்னை? இதே போன்று வானம் நோக்கி எய்த வானம் போல பறந்த தேஜஸ் விமானம் தீஞ்சுவாலையை கக்கியவாறு மிரட்டியது. Watch the pilot turning
left, executing the maximum rate turn. வந்த தேஜஸ் விமானத்தை பாண்டியன் குழுவினர் இயக்கினர். கெத்து காட்டிய தேஜஸ் விமானத்தை பார்த்து கரவொலி எழுப்பி மக்கள் ஆரவாரம் செய்தனர். C-17 மற்றும் SK-8 ரக விமானங்களில் மகாபலி சூரியகிரண் அணிவகுப்பு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. போர் விமானங்கள் புடைசூழ வானில் கம்பீரமாக பறந்து கெத்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் மூவர்ண கொடியை கக்கியவாறு விண்ணில் சாகசம் செய்தன. ஹாக் விமானத்தில் சூரியகிரண் அணிவகுப்பினர் நடத்திய சாகசம் மெகா ஹிட் அடித்தது. சூரியனை நோக்கி செங்குத்தாக எழுந்து சாகசம் நடத்திய சூரியகிரண் குழுவினர் விமானங்களை தலைகீழாக இயக்கி மக்களை உற்சாகத்தில் திக்குமுக்காடச் செய்தனர். ஹாக் விமானங்களில் ஹார்ட்டை தீட்டி மக்களின் நெஞ்சத்தில் அன்பை துளைத்தனர்.